வீக்கெண்ட் ஸ்பெஷல் எல்லா வீட்லேயும் நான்வெஜ் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக மீன் குழம்போட ஆரம்பிச்சாச்சு. மண்பானையில் மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நிறைய உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் குழம்பு வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் வறுத்து அரைச்சிருக்க மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா செய்கிறதுக்கு எண்ணெயில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வறுத்து அரைச்சிட்டு நீங்கள் மசாலாவை ஊற்றும் போது குழம்பு நல்லா தேன் மாதிரி இருக்கும். லாங் வீடியோ நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு நல்லா ஸ்லோ ப்ராசஸில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குழம்பு சாப்பிட திகட்டாது. இப்போ இது கூட தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நான் குடம்புளி சேர்த்துருக்கேன். குடம்புளி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. நெல்லிக்காய் சைஸ் நம்மளோட புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த குடம்புளியை கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு இது கூட ஊற்றிக்கோங்க. புளியோடு சேர்ந்து 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆத்துப்பாறை மீன் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். தலை, வால், அதுக்கப்புறம் உடம்பு பகுதி எல்லாத்தையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் மூடி வச்சுருப்பேன். மீனோட டேஸ்ட் எல்லாமே அந்த குழம்புல இறங்கிடும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். சூடான சாதத்தோட இந்த குழம்பு மீனும் வறுத்த மீனும் வச்சு சாப்பிடும்போது அதோட ருசி தனியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மீன் நல்லா தகன்னு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மண்பானையில் வைக்கிற மீன் குழம்புக்கு தனி ருசி தாங்க. மண்பானையில் வைக்கிற மீன் குழம்பு 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். பக்கத்தில் ஆத்துப்பாறை மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர்றதுக்கும் நம்ம வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.